இன்று நாம் காணப்போவது ஒரு உண்மையான கதை. இது ஒரு நம்பிக்கையின் கதை, உழைப்பின் கதை. தோல்வி, துயரம், போராட்டம் அனைத்தையும் தாண்டி வெற்றியை தேடி சென்ற ஒரு பெண்மணியின் உண்மை பயணம். இது பிரதீக்ஷா தொன்வால்கரின் வாழ்க்கை வரலாறு. இவர் எப்படி புறவாளியிலிருந்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் வரை சென்ற பயணத்தை பற்றி கதையாக காணலாம். இவர் மகாராஷ்டிராவின் பூனே அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த பெண். சிறிய வயதிலேயே திருமணம் ஆகிவிட்டது. வயது வெறும் 16. கனவுகள் இன்னும் துவங்கவே இல்லை. ஆனால் வாழ்க்கை தன் பாதையை ஏற்கனவே எழுதிவிட்டது. சில ஆண்டுகளிலேயே ஒரு மகன் பிறந்தான். குடும்பம் மெதுவாக வளர ஆரம்பித்த போது அல்லது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிய ஒரு விபத்து நடந்தது. கணவர் சதாசிவ் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தார். அந்த நிமிடத்தில் பிரதீக்ஷா ஒரு விதவையாகவும் ஒரு தாயாகவும் ஒரு போராளியாகவும் மாறினார். வாழ்க்கை நிற்காது. பசி இருந்தாலும் குழந்தைக்கு உணவு வேண்டும். கணவன் இல்லை, ஆதரவு இல்லை. அந்த நேரத்தில் SBIயில் ஒரு ஸ்வீப்பராக வேலை கிடைத்தது. அந்த நாளில் முதல் முறை அவள் வங்கிக்குள் அடியெடுத்தாள். அதுவே அவளது புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அவள் அலுவலகம் திறக்கும் முன்பே முழு கிளையையும் சுத்தம் செய்வதுதான் அவளது வேலை. அந்த நேரத்தில் மற்றவர்கள் இன்னும் வீட்டில் தூங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். அவள் மட்டும் தன் கையில் தூய்மை பொத்தானுடன் வேலைக்கு சென்று வேலை செய்து கொண்டிருப்பாள். ஆனால் அந்த சுவர், அந்த மேசை, அந்த வங்கி கிளை அவளுக்கு ஒரு புதிய கனவுகளை தந்தது. அவள் எப்போதும் அதிகாரிகள் வேலை செய்யும் மேசையை கண்டு நினைத்தாள், ஒரு நாள் நானும் அங்கே உட்கார வேண்டும் என்று அவள் மனதில் தோன்றியது. அதுதான் அவளது மனக்குறி, அவளது இலக்கு. வேலை முடிந்த பிறகு இரவு நேரங்களில் அவள் புத்தகங்களை எடுத்தாள். அவள் பள்ளி கூட முடிக்கவில்லை. அதனால் முதலில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத படிக்க ஆரம்பித்தாள். அது வெற்றியடைந்தாள். பின்னர் 12ஆம் வகுப்பு. அதற்கு பிறகு சைக்காலஜி பட்டம். படிப்பதும் வேலை செய்வதும் மகனை கவனிப்பதும் மூன்றையும் ஒரே நேரத்தில் அவர் சமநிலையுடன் செய்தார். அந்த முயற்சியை பார்த்த வங்கியில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு சிறிய உதவிகளை செய்தனர். புத்தகங்கள் வாங்கி தந்தனர், விடுமுறைகள் கொடுத்தனர். அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவளுக்கு இது சக்தியாக கூட மாறியது. பிறகு வந்தது பெரிய சவால், வங்கி தேர்வு. SBI கிளர்க் தேர்வு எழுதினால் முதல் முயற்சியில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு ஆஃபீஸர், ட்ரெயினி ஆஃபீஸர், மேனேஜர் என்று படிப்படியாக வளர்ந்தார். 2022ஆம் ஆண்டு அதே வங்கியில் அதே கிளையில் அவர் துப்புரவாளராக வேலை செய்த அதே வங்கியில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக நியமிக்கப்பட்டார். ஒரு காலத்தில் அவளது கையில் இருந்தது தூய்மை பொத்தான். இன்று அவளது கையில் அதிகாரத்தின் பேனா. ஒரு காலத்தில் தரை துடைத்தவள் இன்று மேசை வழி முடிவெடுக்கும் அதிகாரி. என்னிடம் ஒரே ஒரு ரகசியம் இருக்கு என்று அவர் கூறினார். அது வேறு எதுவும் இல்லை, முயற்சி. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நின்று விடாதீங்க. நீங்க செய்யும் சிறிய வேலையும் பெரிய கனவின் முதல் படியாக இருக்கலாம். இன்று பிரதீக்ஷா தொன்வால்கர் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ஊக்கமாய் உள்ளார். அவள் நிரூபித்துள்ளார், பிறப்பு நம் முடிவை தீர்மானிக்காது, நாம் செய்யும் முயற்சி தான் தீர்மானிக்கும். ஒரு துப்புரவாளியாக இருந்து ஜெனரல் அசிஸ்டன்ட் மேனேஜராக மாறியது ஒரு அதிசயம் அல்ல, உழைப்பின் முடிவு, நம்பிக்கையின் வெற்றி. அது ஒருவரின் வாழ்க்கையின் புது வரலாறு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் முயற்சி செய்தால் நாளை உங்கள் பெயரும் ஒரு கதையாக மாறும். உழைப்பு, நம்பிக்கை, நம்பிக்கை, வெற்றி. இதுவே பிரதீக்ஷா தொன்வால்கர் முயற்சி. இது ஒரு உண்மையான கதை. முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு ஒரு நம்பிக்கையான கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.